Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 433 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த அண்டர்வேர் அரக்கனை ஒரே அடியா அடிச்சு திரிய விட்டான்ல. சோ இப்போதைக்கு பஞ்சாயத்து ஓவர். அதுக்காண்டி ஃபுல்லா அவனை காலி பண்ணியாச்சுலாம் அர்த்தம் இல்ல. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா திரும்பி வருவான். என்ன பயலுக்கு ஆல்ரெடி டயர்டு, இப்ப இவ்வளவு பெரிய அரக்கன் கூட சண்டை போட்டவனே ரொம்ப டயர்ட் ஆயிரும். போன் கிளே தான் பாவம், ஆல்மோஸ்ட் செத்து இருப்பான். சரி எப்படியும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. என்ன லூஃபியோட பவரை பார்த்துட்டு அவனே அசந்துட்டான். முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. சரி போலான்னு சொல்லிட்டு கிளம்புவானா. இந்த போன் கிளேக்கு உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா தலைவரோட மேக்கப் கலைஞ்சிருச்சாமா. இனி நான் மேக்கப் எப்படா போடுவேன், மேக்கப் கிட்டுக்கு நான் எங்க போவேன், எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் வேணும், கிளாத் வேணும், செருப்பு வேணும், ஷூ வேணும், வெப்பன் வேணும், அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். லூஃபி வந்து அதுக்கு மேல புலம்புவான். எனக்கு தாகமா இருக்கு, பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிடணும்னு. அவன் என்னடான்னா அவசரமே படாத, இங்க இருந்து லெவல் 4க்கு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. எவ்வளவு ஈஸின்னு கேட்டா அது ரொம்ப ஈஸிப்பா. கொஞ்சம் அங்க பாரு, ஒரு ஜன்னல் மாதிரி தெரியுதா, அதுல ஏறி அந்த பக்கம் போனா போதும், நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து பத்திரமா காலையும் கையும் கொண்டு போய் வை, இல்லன்னா பஞ்சாயத்துன்னு சொல்லுவான். லூஃபி அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கொண்டு போய் வைப்பானா. பயங்கரமா சூடு, ஐயோ ஆத்தாடின்னு கதறுவான். பயங்கரமான சூடு. இப்ப தான்டா சொன்னேன் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருன்னு, ஏன்டா கேட்க மாட்டேங்கிற, அங்க ஹீட்டான அயன் பாட்டு இருக்குது, சோ நம்ம கேர்ஃபுல்லா தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஜம்ப போட்டு அங்க போய் நிப்பானுங்க. நிக்கும் போதே காலெல்லாம் பயங்கரமா ஹீட் ஆகும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்க சொல்லுவான். பார்த்தா கீழ இருந்து காட்டுத்தனமான புகை, ஹீட். என்னன்னா கீழே தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. இங்க நிக்கவே எப்படி இருக்குன்னா கீழே போனா எப்படி இருக்கும், லெவல் 4 பர்னிங் ஹீட் ஹெல், அங்க அப்படித்தாண்டா இருக்கும், நம்ம அங்கதான் போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவானா. பையன் அப்படியே ஷாக் ஆவான், அவனுக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்தும். அப்பதான் போன் கிளே கீழே எப்படி இருக்கும்னு சொல்லுவான். இப்ப இவங்க இருக்கிறது லெவல் 3, அந்த இடத்து வழியா தான் லெவல் 4ஓட புகை எல்லாமே மேல வரும். அதே லெவல் 4 வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயண்ட் அயன் பாட் மாதிரி. உள்ள போறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னே ஸ்டெப்ஸ் வழியா போகணும், இல்லன்னா லிஃப்ட் வழியா போகணும், அப்படி இல்லன்னா அந்த ஸ்மோக் வந்துட்டு இருக்குதுல அந்த வழியா போகணும். ஒரு டைம் கீழே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இடம் எவ்வளவு ஹீட்டா இருக்கும்னு. சொல்ல போனா கீழே அப்படியே நெருப்பு குழம்பு மிதந்துட்டு இருக்கும். இங்கேயே அவனால தாங்க முடியல, அப்ப கீழே எந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். அப்போ கீழே இருக்க ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது மேல இருக்க ஹீட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னன்னா இங்க இருந்து உள்ள குதிச்சா போதும், ஆனா கரெக்டா போய் லேண்ட் ஆகணும். கண்ணா பின்னான்னு குதிச்சானுங்கன்னா நெருப்பு குழம்புக்குள்ள விழுந்து அப்படியே ஃப்ரை ஆயிருவானுங்க. இதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம உசுருக்கு ஆபத்து தான், நீ ரெடியானு கேட்டவொடனே லூஃபி எல்லாம் கேஷுவலா வந்து நிப்பான். அண்ணனை காப்பாத்தணும்னு வந்துட்டான், சாகர வரைக்கும் விடுவானா என்ன. சரி ஒரு கை பாத்தலான்னு குதிக்கிறதுக்கு ரெடியா நிப்பானுங்க. அப்போ லூஃபிக்கு ஒரு சின்ன டவுட், நம்ம பையன் அவங்க அண்ணனை காப்பாத்த போயிருக்கான், போன் கிளே யாரும் முக்கியமான ஆளை பார்க்க போறான்னு சொன்னால அது யாரு என்னன்னு கேட்பான். உயிரை கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு வந்திருக்கான்னா அப்போ ரொம்ப முக்கியமான ஆளா தானே இருக்கணும். அப்பதான் ஒரு கதை சொல்லுவான், அடா பாவி சண்டாளாங்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப இவன் பார்க்க போற ஆளை மக்கள்லாம் பார்த்துட்டு மிராக்கல்னு சொல்லுவான் இல்லாமா. அவனை கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் பேரு இவன், அவன் தான் கமபக்கா கிங்டமோட குயினாமா. இது எந்த இடம்னு தெரியுதா, புரியுதா, நம்ம சஞ்சய் போய் மாட்டி படாத பாடு பட்டு இருந்தானே அந்த இடம் தான். அந்த ஐலாண்டு இவனுக்கு சொர்க்க வாசலாமா. இந்த உலகத்துல சூப்பரான ராணி யாருன்னு கேட்டா அது அவன் தானாமா. சொல்ல போனா சூப்பருக்கு சூப்பர் ராணின்னு சொல்லுவான். அவனை எப்படியாச்சும் பார்த்து முடிஞ்சா அவனை காப்பாத்தி கொண்டு வரணும்னு ஆசை. அதனாலதான் பையன் தலகால புரியாம அங்கிட்ட எங்கிட்ட சுத்தி ஆடிட்டு தெரியுறான். இப்படி இவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ கத்துற சவுண்டு. என்ன இந்த இடத்துல இந்த சவுண்டு வருதுன்னு பார்த்தா வேகமா யாரோ புழுதிய கிளப்பிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம வேக்ஸ் பைலும் பகியும் தான். அவனை ரெண்டு பேத்தையுமே அந்த மினட்டோரஸ் விடாம வெட்டிட்டு வருது. உடனே போன்கிளே பார்த்துட்டு அட மூலகட்ட முட்டா பயலுகளா, இப்பதான்டா அதை அடிச்சு வரணும், மறுபடியும் ஏன்டா அதை எங்க கிட்டயே கூப்பிட்டு வர்றீங்க, வீணா பண்ணவனுங்களான்னு 4 பேரும் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. ஆனா லூஃபி மட்டும் தான் சந்தோஷமா கேட்பான், ஆமா இங்க இருந்து என்னமோ தப்பிச்சு போறேன்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு என்னைய விட்டு போறதுக்கு மனசு இல்ல கரெக்டானு சொல்லி கேட்பான். பகி தான் புலம்பி தள்ளுவான், ஏன்டா எவனாச்சும் நரகத்துக்கு உன் கூட வருவேன்னு சொல்லுவானாடா, வீணா போனவனே நாங்க பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தோம், எவனோ இதை அடிச்சு கரெக்டா எங்க பக்கமா திருப்பி விட்டுட்டான், அதனாலதான் மாட்டிட்டோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அட நாங்க தான் பார்த்து அடிச்சு தெரிக்க விட்டோம்னா பச்சை பச்சையா திட்டிட்டு வருவான். மிஸ்டர் 3 ஆளெல்லாம் சுத்தமா முடியல, நாக் அவுட் ஆகி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, ஏதாச்சும் பண்ணுங்கடா, இல்லாட்டி பேசாம இந்த மான்ஸ்டர் கிட்டயே மாட்டிக்கலாம் போலங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பகிக்கு கொல்ல காண்டாவும். இந்த மினட்டோரஸ் மான்ஸ்டர் தொல்லை தாங்க முடியல, நான் இதை கண்டிப்பா கொல்ல போறேன், கொன்னே தீருவேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டான். இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, இதைத்தான் பண்ணியாகணும். ஏப்பா லூஃபி உனக்கு பகி பால் ஞாபகம் இருக்கா, பவர்ஃபுல்லான ஸ்பெஷலான வெப்பன், நான் கூட அதை வச்சு அட்டாக் பண்ணி நரகத்தையே உன் கண்ணு முன்னாடி காட்டினே அப்படின்னு பயங்கரமா பில்டப் போட சொல்லுவான். ஆனா அவன் ஒரே செகண்ட்ல இல்லவே இல்லையே, எனக்கு அப்படி எதுவும் தெரியாது நீர்வான். தெரியாதா, என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டான், கொஞ்சம் சீரியஸா பேசுறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டல்லாவான். சரி பரவாயில்ல, உனக்கு பக்கி பாலாச்சும் ஞாபகம் இருக்கா, பீரங்கியில வச்சு சுட்டு ஒரு மொத்த டவுனையுமே காலி பண்ணனே, பெரிய சைஸ்ல பிளாஸ்ட் ஆச்சு, மத்தெல்லாம் மறந்தா கூட அந்த விஷயத்த
கண்டிப்பா மறந்திருக்க வாய்ப்பில்ல, நல்லா யோசிச்சு பாருமா. மறுபடியும் எனக்கு தெரியாது நீருவான். அங்கேயே பக்கி டவுன் ஆயிட்டான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு தாண்டா அசிங்கப்படுவான், இப்படி கேவலப்படுத்துறானே. டேய் பக்கி பால்ரா, பெருசா பவர்ஃபுல்லா ஒரு கெனான் பாலை வச்சு அட்டாக் பண்ணுவானே, அதுதான்டா என் ஸ்பெஷல் வெப்பன் எவ்வளவோ சொல்லுவான். லூஃபி கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா மிஸ்டர் 3 தான் பரவாயில்லையே, உன் பேரை வச்சிருக்கீன்னு அப்ப அந்த வெப்பன் மேல அவ்வளவு கான்பிடென்டானு கேட்பான். அப்பதான் பயலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த வெப்பன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஆனா முன்னாடி அதை நல்லா பெரிய சைஸ்ல வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தானாமா. ஆனா இப்போ அதோட சைஸை நல்லா சின்னது பண்ணி அதோட பவர் குறையாத மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா அப்பதானே அதை தூக்கிட்டு எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். இப்ப அதோட பேரு மக்கி பால், பேரை கூட மாத்திட்டேன். இப்ப அதோட பவரை பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் காலை அந்த மான்ஸ்டருக்கு நேரா நீட்டுவான். அதுல ஒரு ஓட்ட ஓபன் ஆகும். இந்தாடா என்னோட ஸ்பெஷல் வெப்பன் மக்கி பால்னு சொல்லிட்டு காலை ஒரு ஆட்ட ஆடுவான். உள்ளுக்குள்ள இருந்து தம்மா குண்டு ஒரு குண்டு வந்து நேரா அது மூஞ்சுகிட்ட வந்து பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். சொல்ல போனா பயங்கரமான பிளாஸ்ட். இவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் பக்கி சைலண்டா இருந்திருக்கான். இப்படி பயங்கரமா வெடிச்சதுல அந்த மினட்டோரஸே சதறிரும். லூஃபி மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. அடேங்கப்பா பக்கி மாஸ் காட்டிட்டானேடான்னு அவன் உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் நமக்கு பீஸ் ஆஃப் கேக், வலிச்சு வாரி தின்னுட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்பவாச்சும் உனக்கு ஞாபகம் வந்துருச்சாடா லூஃபின்னு கேட்பான். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சரி அவ்வளவுதான், இவன் பண்ண அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் காலி, ஃப்ரீயா இனி போலாங்கிற மாதிரி பார்த்தா அது அந்த நெருப்புக்குள்ள இருந்து தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே கிளம்பி வரும். இதை இவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் எப்பரா இது உயிரோட இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போது வேற வழி இல்ல, நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் போன் கிளே அட்டாக் பண்ண கிளம்பிடுவான். லூஃபி மிஸ்டர் 3 கிட்ட எனக்கு கொஞ்சம் வேக்ஸ் வேணும்பா. அந்த டைமுங்க போது கென்போன்னு சொல்லிட்டு போன் கிளே கண்டமே நீங்க சுத்திக்கிட்டே வந்து ஓங்கி ஒரே மிதி. சொல்ல போனா இது சரியான அடி. அவன் அடிச்ச அடியில அது நின்னுட்டு இருந்த இடமே பள்ளமாயிரும். அடுத்து நம்ம லூஃபி வேகமா ஓடி வருவான் கம் கம்னு சொல்லிக்கிட்டே. கரெக்டா பக்கத்துல வந்து மேல ட்ரைஃபிள்னு சொல்லி ஓங்கி அவன் கையில வச்சிருந்த வேக்ஸோட வாயிலேயே ஒரு அடி. அவன் அடிச்ச அடியில அந்த இடமே அதிர ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பேக் பெல்ட்டி போடும். எல்லாம் மிரண்டு போய் பாப்பானுங்க. அப்படியே தெரிச்சடிச்சு தேய்ச்சடிச்சு குப்பரை வந்து விழும். அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க, பேன்னு கிடக்கும். இதுக்கப்புறம் அது எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு வழியா 4 பேரும் சேர்ந்து சாதிச்சு விட்டானுங்க. சரி ரைட்டு, இனி லெவல் 4க்கு போக வேண்டியதான்னு செம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் லெவல் 5ல இருக்க நம்ம ஏச காட்டுறாங்க. அவன் அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது லெவல் 4க்கு வார்டன் மகளன் எல்லா போர்ஸையும் வர சொன்னாங்க, சீக்கிரமா வாங்கன்னு. அப்பவே தெரிஞ்சு போச்சு லூஃபி அங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான்னு. உடனே ஏசு சீரியஸா வராத லூஃபி இங்க இருந்து போயிருன்னு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.